அனைவருக்கும் குருடி சரணங்க. இன்றைய பகுப்பாய்வா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்க. இந்த பழமொழிக்கான அர்த்தத்தை யாரெல்லாம் தனக்குள் பகுத்து ஆராய்ஞ்சு பார்த்துருக்கிறீங்க? ஏனெனும் கேள்வி என்றெல்லாம் எவருக்குள் உதயமாகுதுங்க. நான் யானெனும் கேள்வி என்று ஒவ்வொருவருக்குள்ளும் உள்நீச்சல் அடிக்குதோ அப்பவே உங்களுக்கான குருவானவர் உங்களுக்குள் உதயமாயிட்டாருங்கிற விஷயத்த நீங்களும் உணர தொடங்கிடலாங்க. யாரெல்லாம் தன்னை உணர வேண்டும் என்று முற்படுகின்றார்களோ அவருக்குள் ஒரு மனம் ஒரு கேள்வி விதைக்குங்க. நான் யார் எனும் கேள்வி என்று ஒவ்வொருவருக்குள்ளும் உதயமாகுதோ அன்றே உங்களுக்குள் கனம் பொருந்திய ஒருவர் வந்து உங்களுக்குள் மறைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களுமே விளக்கி காண்பிப்பாருங்க. தனக்கான தாகம் எதுவோ அதுவை உனக்குள் தந்தமாய் நானும் மறைத்து வைத்துள்ளேன். அந்த தந்தத்தினை என்று நீ உடைத்து ஆராய்ந்து பார்க்கின்றாயோ அன்றே உன் பிறப்பின் ரகசியத்தை நீ அறியலான்ட்டு இங்கே ஒவ்வொருவருக்குள்ளுமே உத்தமர் ஒருவர் உருக்குலைத்து உங்களுக்கான தாகத்தை வெளிப்படுத்த காத்துட்டு இருக்காருங்க. எவரெல்லாம் உங்களுக்கான எண்ண கோலையை நீக்கி உங்களின் மனம் எனும் மெய்ப்பொருளின் தாகத்தை தீர்த்து காண்பிக்கின்றாரோ அவரே உங்களுக்கான குருவா இங்க மாபெரும் சித்தத்தில் நிலைத்து நிற்கிறாருங்க. உலகம் எத்தனை அனுபவ துகள்களை உங்களுக்குள் தந்தாலும் தான் தன்னை உணர வேண்டும் எனும் எண்ணம் என்று ஒவ்வொருவருக்குள்ளும் இங்கு விளங்கப் பெறுகிறதோ அன்றே நீங்கள் உங்களுக்குள் உளமாற வந்த அனைத்து விஷயத்தையுமே நீங்கள் இங்கே உணர தொடங்கிடலாங்க. உயிரின் வேகம் எதற்குள் எதனை பறைசாற்ற வந்ததுங்கிற விஷயத்த உங்களுக்குள் உன்னதமாய் ஒருவர் வருவார். அவரே உங்களுக்கான நாதமாய் வெளிப்படுவார். அந்த நாதம் எதனுள் சார்ந்து உங்களின் வாழ்க்கையை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் உணர தொடங்கிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கான கனம் எதுவோ அதுவே உங்களுக்குள் மணி ஓசையாய் வரும். பின்னே உங்களுக்குள் கனம் பொருந்திய ஒருவர் உங்களுக்கான கணபதியாய் மாறி நிற்பாருங்க. அனைவருக்கும் குருவடி சரணங்க.